Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Vijay's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். மேக்ஸிமம் வீக்கெண்டில் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுடுவேன். சண்டே அப்போ பண்ணுவேன். சண்டே அன்னைக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மண்டே அன்னைக்கு பிளான் பண்ணிப்பேன். வீட்டில் மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா வீக்கெண்ட்லேயே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரேஷனில் இட்லி அரிசி குண்டரிசி போடும்போது அதை வாங்கி வச்சுடுவேன். வாங்கி வச்சுட்டு என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதில் இருக்க இந்த கருப்பு அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரைஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா உளுந்து சேம் அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு எடுக்கணும். 5:1 அந்த ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும். மேக்ஸிமம் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணுவோம். அப்படிங்கறதால ரைஸோட குவான்டிட்டி 7 டம்ளர் பிளஸ் ½ டம்ளர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ரைஸை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ரைஸை மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு நான் எவ்வளோ குவான்டிட்டி உளுந்து சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அதனால நான் 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் 5:1 அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 5 டம்ளர் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து பார்த்தீங்கன்னா நான் அரைக்க போகிறதுக்கும் ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஊற வைக்கும்போது நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பச்சை பயிரும் வேர்க்கடலையும் ஊற வச்சுருந்தேன். வேர்க்கடலை ஈவினிங் ஸ்நாக்காக குக்கரில் விசில் விட்டு சாப்பிட்டாச்சு. பச்சை பயிர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதால ஃபுல்லாக நான் தண்ணிலாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பச்சை பயிர் முளைக்கட்ட ஆரம்பிச்சிடும். துணியை நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன். தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாலும் அது கீழே கலெக்ட் ஆயிடும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கலாம். இங்கே உளுந்தும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம உளுந்து அரைக்க போடும்போது இந்த தண்ணியவே அதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து ஊற வைக்கிற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் உளுந்து நல்லா பொங்கி வரும். உளுந்து ஊற போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வாஷ் பண்ண தேவையில்லை. அந்த தண்ணியவே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து போட்டதுக்கு பிறகு சைட்லலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டு வேற ஏதாவது நமக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் உளுந்து அரைப்படுறது 20 நிமிஷமாவது டைம் ஆகும். அந்த டைம்குள்ளேயே அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை ரேஷன் அரிசியில கல் இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் ஊர்னதுக்கு பிறகு நீங்க அரிசி அரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த அரிசியில கல் இல்லை அப்படிங்கறதால ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுக்கு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு சைட்லேயும் ஃபுல்லாக வலிச்சு விட்டுக்கிறேன். உளுந்து ஊற வச்ச தண்ணியை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரைண்டர் ஓடிட்டு இருக்க டைம்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. அதனால இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் ரொம்ப நாளாவே நான்வெஜ் சமைக்கல அப்படிங்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் நான்வெஜ் சமைக்கிறோம் அப்படின்னா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய தேவைப்படும். நாங்கள் கொஞ்ச நாளாக நான்வெஜ் சாப்பிடல அப்படிங்கிறதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டிட்டு ஆட் பண்ணிப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 வீக்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இஞ்சியை விட கொஞ்சமா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்திருக்கேன். பூண்டு பெரிய பல்லா இருக்கவும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு பிறகு தண்ணி இல்லாம ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு பிறகு மிக்ஸி ஜார்ல இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு மிக்ஸில நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி எனக்கு 1 வீக்குக்கு கரெக்டாக இருக்கும். காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் அகைன் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன்.
இங்கே வந்து உளுந்து நல்லா வந்து அரைப்பட்டு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து வலிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து பண்ணலான்ட்டு பால் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இங்கே உளுந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாத்திரத்தில் வந்து நம்ம தோண்டிட்டு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து வலிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 சுற்று விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து அரிசி வந்து சேர்த்தோம் அப்படின்னா கல் வந்து வேகமாக வந்து சுத்தாது. அதே மாதிரி அரிசி வந்து கீழே போய் தங்கிடும். மாவு வந்து நல்லா அரைப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கல் எடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அரிசி லைட்டாக வந்து தங்கியிருக்கும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு சைடில் வந்து அப்பப்போ படியும் இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து எடுத்து விட்டுக்கலாம். நான் வந்து பன்னீர் மோல்டு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பன்னீர் வந்து பண்ணலான் இருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால்லேருந்து பன்னீர் தெரிஞ்சதுக்கு பிறகு டேரெக்டாக வந்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாகவே அந்த தண்ணிலாம் வந்து கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். இந்த பன்னீர் மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பன்னீர் மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம மேக்ஸிமம் வந்து பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பால் திரிய வைக்கிறதுக்கு லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் லெமன் ஆட் பண்ணி நம்ம பன்னீர் வந்து திரிய வைக்கும்போது பன்னீரில் வந்து லைட்டாக வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். அப்படிங்கிறதால லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணுவோம். பட் லெமனுக்கு பதிலாக நான் வந்து தயிர் ஆட் பண்ணி ப்ரீவியஸாக ஒரு டைம் வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்ப சாஃப்டாகவே கிடைச்சிருந்தது. நான் பன்னீர் பண்ணுறதுக்கு எனக்கு 750 ml பால் வந்து எடுத்திருந்தேன். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ண உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் வந்து திரியறதுக்கும் கொஞ்சம் டைம் இழுக்கும். பட் பன்னீரோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தயிர் வந்து பாலோட நல்லா கலந்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அகைன் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால்ல இருந்து பன்னீர் வந்து நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீர் மோல்டில் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். இதில் நிறைய ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதால அந்த தண்ணிலாம் வந்து ஹோல்ஸ் வழியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து வெயிட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுடலாம். வீட்டில் வந்து மாவு அரைக்கிறேன் அப்படின்னாலே பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து சேர்ந்துடும். அதனால் கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும்போதே வந்து அந்த பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அந்த டைம்குள்ளேயே நம்ம கிச்சனில் கிளீனிங் ஒர்க் இருக்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய டைம் சேவ் ஆகும். வீக் டேஸில் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரம் வந்து ஒன்று ஒன்றா வந்து தேடிட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இங்கே வந்து மாவு நல்லா அரைப்பட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து ஓடிட்டு இருக்கும் போதே வந்து ஆட் பண்ணிப்பேன். ஒரு 2 நிமிஷம் போல் கிரைண்டர் வந்து அப்படியே ஓட விட்டுட்டு நம்ம வந்து மாவு வந்து வரைச்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டர்லேயே வந்து உளுந்து மாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். நீங்கள் பாத்திரத்தில் தனியாக ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக கலந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கிரைண்டரில் அரிசி மாவோட உளுந்து மாவும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்டரை வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். ஆன் பண்ணதுக்கு பிறகு 20 செகண்ட் வந்து கையிலேயே ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுருவேன். மாவு நல்லா கலந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். நான் வந்து 2 பாத்திரத்தில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். ஒரு மாவை மட்டும் புளிக்க வச்சுட்டு இன்னொரு மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வந்துட்டு நமக்கு வந்து சீக்கிரம் வந்து புளிக்காமல் இருக்கும். இந்த மாவு குறைஞ்சது 8 மணி நேரமாவது வெளியில் வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து வெளியில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். நம்ம பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
நான் சொன்ன இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாகவே கிடைக்கும். இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு நல்லாவே வந்து பொங்கி வந்துருந்தது. நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டி யூஸ் பண்ணி கீழேருந்து மேலே ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கணும். மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றணும். இட்லி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பிளேட்டில் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஃபுல்லாக வந்து இட்லி பிளேட்டில் வந்து ஊற்றிக்கிறேன். எல்லா பிளேட்லேயும் மாவு ஊற்றுனதுக்கு பிறகு இட்லி குக்கரில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக வந்து இட்லி கிடச்சிட்டோம். இட்லி வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரிசியும் உளுந்தும் ஆட் பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ப்ரீவியஸ் டே வந்து பச்சைப்பயிறு முளைக்கட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இதை குருமா பண்ணுறதுக்கு இல்லைனா குழம்பு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.